திரு சரவண பெருமாள், காங்கிரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக காங்கிரஸ் சொல்லாத, காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை தொடர்ந்து பரப்புரையில ரொம்ப தீவிரமா முன்வைக்கிறாரா பிரதமர்? அதாவது சாம் பிரிட்டோடன்றது யாரும் கிடையாது. அவரும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த அந்த மேனிஃபெஸ்டோனோட பார்ட் தான் அவர். சாம் பிரிட்டோட கன்சல்ட் பண்ணாம வந்து ராகுல் காந்தியினோட மூவ்மெண்ட் இருக்காது. அப்படி இப்போ இன்னெரிட்டி அப்படி அவர் வந்து அதுல பார்ட் அப்படினா இல்ல இல்ல தேர்தல் அறிக்கையில அப்படி ஏதாவது இருக்கணும் இல்ல. பட் ஆனா இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அததான் வந்து மறைமுகமா, ஏன்னா இப்பயே சொல்லிட்டா கண்டிப்பா தோல்வி உறுதி. 10 சீட் கூட காங்கிரஸ் ஜெயிக்காது, உறுதியா சொல்லுவேன். காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ்க்கு இருக்குங்கிறதுனால இது இப்படி சொல்றாங்க. அததான் அவங்க வந்து எய்ம் பண்றாங்க. மாசம் 12,000 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ஏழைகளுக்கு கொடுப்போம். 16 ஐயா சொல்ற மாதிரி 16 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது வந்து இன்னைக்கு அதுவே பொய்யான தகவல். ஏன்னா 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி வந்து அசெட் டெப்ட் ரெக்கவரியில இருந்து அந்த அசெட்டா வந்து வாங்கியாச்சு. நிரவ் மோடி எந்த மோடி இது பொய். இல்ல 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 நீங்க ஏன் தகவல் பொய்? இது கிடையாது. நாங்க டேட்டா நான் கொடுக்கிறேன் சார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்டேட்மென்ட் வச்சது பாராளுமன்றத்துல 16 லட்சம் கோடி நாங்க பண்ணிருக்கோம்ங்கறது திருப்பி வந்ததுல 1.25 லட்சம் கோடி தான் வந்தது. சார் நான் சொன்ன ஸ்டேட்மென்ட் பொய்ன்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. சரி முடிச்சிட்டோம். சரியான ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. அதே மாதிரி நீங்க சொல்ற 4.5 லட்சம் கோடி கோவிட்ல இறந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. ஹூவே என்ன சொல்லிருக்குன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 4 லட்சம் கோடின்றது வந்து 4.5 லட்சம் பேர் இறந்துட்டாங்க கோவிட்ல அப்படின்றது சொல்றது வந்து அதுல வந்து எல்லாமே வந்து எல்லா ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரிஜினலா இறந்தது வந்து 8,000 பேர் இந்தியால. அரசு கிட்ட டேட்டா இருக்கு, நீங்க சொல்ற WHO கிட்ட டேட்டா இருக்கு. இப்போ பிரதமர் காங்கிரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நெருக்கடியை கொடுப்பதற்காக இந்த பரப்புரை வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறாரா? கேள்வி கொடுப்பதற்கு ஆல்ரெடி அவங்க நெருக்கடியில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்தாச்சு. காங்கிரஸ் வந்து 40 கீழ தான் ஜெயிக்க போறாங்க. அந்த நெருக்கடியில தான் நாடகங்கள் நாங்க வந்து எங்க பார்ட்டி வந்து மங்கள எந்த ரிப்போர்ட், ஏதாவது ஒரு ரிப்போர்ட் சொல்லுங்க. எந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு தான் சார் எல்லா ரிப்போர்ட்டும் சொல்றீங்க, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் சொல்றீங்க. சீனியர் மோஸ்ட் எகனாமிஸ்ட் சுர்ஜித் பல்லா போன்றவர்கள் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு இப்போ நான் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவே நாளை மறுநாள் தான் நடக்க போகுது. இல்ல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடம் கூடாது, தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. எந்த ரிப்போர்ட்டை வச்சு நாம இதை பேசுறோம்? காங்கிரசுக்கு 40 இடங்கள் கிடைக்கும்ங்கறத எந்த ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம பேசுறோம்? சுர்ஜித் பல்லான்றவர் வந்து 1955 இருந்து 2019 வரைக்கும் வந்து ஒரு புக்கே எழுதியிருக்காரு, இந்தியனோட எலெக்ஷன் அதனோட டேட்டாஸை பத்தி. அதுல இருந்து வந்த வெளியீட்டுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸ் வந்து 2024 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொடர்பான தகவலும் அதுல இருக்கா? இல்ல சர்வே, அதாவது ப்ரீபோல் இதை தான் அவர் சொல்லியிருக்காரு அந்த டேட்டால. அதை பத்தி தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 38 இடங்களுக்கு கிட்ட தான் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்றது சொல்றாரு. பாஜக 350 இடங்கள். இப்போ 2000 எங்க 20 நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கு. இல்ல சார் எங்க சொல்றீங்க? எந்த மாநிலத்துல? எந்த மாநிலத்துடைய புத்தகம் சார்? 2024லயா சார்? எப்ப சார் 2024லயா? 2024ல தொடர்பான புத்தகத்தை அவர் 2019 அதாவது 1955ல இருந்து 2019 வரைக்கான டேட்டாஸை எழுதி இருக்காரு. அவர் வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை இப்ப ரீசெண்டா ஒரு டிவி இன்டர்வியூல தெளிவா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. அது நீங்க சொல்ற நம்பர் எந்த மாநிலத்துக்கு? எந்த மாநிலத்துக்கு இல்ல சார், ஆல் ஓவர் இந்தியா 38 சீட் தான் ஜெயிப்போம்னு சொல்லிருக்காரு. 40 நீங்க கூட்டணி சார், தனிப்பட்ட முறையில இல்ல, காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில பார்க்கலாம். இல்ல நீங்க திரு சரவண பெருமாள் தனிப்பட்ட முறையில சொல்லுங்க. 40 இல்ல திரு சரவண பெருமாள் இல்ல நீங்க இப்ப ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய ஒரு அறிக்கை தொடர்பாக அல்லது புத்தகம் தொடர்பான ஒரு கருத்தை சொல்றீங்க. இங்க நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா இத்தனை கோடி மக்கள் வாக்களித்து ஒரு தேர்தல் நடக்க போகுது. அதுல குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை என்பது நம்பகத்தன்மை என்பதையும் ஏற்படுத்த வேண்டும். நீங்க அப்படி ஒரு அறிக்கை மீதான ஒட்டுமொத்த நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா அது நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிடலாமே. நம்பகத்தன்மையா பேசுங்க. ஒரு நிமிஷம் நம்பற மாதிரி பேசுங்க. இந்த டேட்டா அனாலிசிஸ் ஃபீல்ட்ல நான் இருந்திருக்கேன். இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லுங்க. சிடிஎஸ்எஸ் அந்த சிஎஸ்டிஎஸ் டேட்டா பிரகாரமும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் முதல் கட்ட வாக்காளர்கள் அதிகப்படியா 40% பேர் வந்து மோடியை தான் லைக் பண்றாங்க. கிடையாது
மோடியை எந்த இளைஞரும் ஏத்துக்க மாட்டான். சரி, ஓகே. நன்றி சரவண எந்த பெருமாள். அறிவுள்ள இளைஞரும் ஏத்துக்க மாட்டான் மோடியை. திருப்பாக்கு இது தேர்தல் பரப்புரைக்காக பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னாலும் இது மக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில எடுபடுமா? நிறைவு கருத்தை சுருக்கமா. உங்க கேள்வி உங்க கேள்விக்கு முன்னாடி பல பேர் சொல்லும்போது நான் குறுக்கிட்டு பேச அனுமதி கேட்டேன், தரவில்லை. இருந்தாலும் அதை பதிவு செஞ்சுட்டு அப்புறம் உங்க கேள்விக்கு வரேன். நம்பர் 1, இப்ப கோவிட் மரணத்தை பத்தி சொல்றாங்க. கோவிட் மரணத்துக்காக பிரதமர் மீது நம்ம பழி சுமத்த முடியாது. 2வது, இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஸ்டாலின் அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், மேகதாது விஷயத்துல அண்ணாமலை, பாஜக அண்ணாமலை கர்நாடகத்தில் என்ன பேசியிருக்கிறார்? மேகதாது வராது என்று, வர விட மாட்டோம், தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் நடக்காது என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரி வயநாட்டில் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் யாருக்கு ஆதரவாக பேசுவார்? தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு, இந்தியாவில் சனாதனத்தை பற்றி பீகார்லையும் மற்ற மாநிலங்களில் பேசுவாரா என்று கேட்க. இப்போ இந்த முரண்பாடுகள் தான் இருக்கு, ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. ஆனா அதுக்காக இந்த பக்கம் நியாயம் சொல்ல முடியாது. எல்லா தரப்பிலும் தவறுகள் இருக்கு. மத உணர்வுகளை தூண்டுவது மிக மிக ஆபத்தானது. எந்த தேசம், நீங்க தான் தொடக்கத்துல சொன்னீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற ஒரு அரசியலை பேசுகிறார்கள் என்று சொன்னால் என்ன விட்டீங்களா? அந்த கருத்தை சொல்றேன். ராஜஸ்தான்ல நான் பேசினா என்ன பேசுவேன்? இந்து மக்களோட வாக்குகள் வேணும்னா இந்து மதத்தின் மேம்பாட்டை பத்தி சொல்லுவேன், கோவில்கள் நிறைய கட்டுவோம்னு சொல்லுவேன், இன்னொரு மதத்தை புண்படுத்த மாட்டேன். அதை செஞ்சதுதான் நான் கண்டிக்கிறேன். இந்து மதத்துக்கு ஓட்டுக்காக வாங்குறது ஒன்று. நாம பல மாநிலங்கள் பற்றி, நாடுகளை பற்றி எல்லாம் சில குறிப்புகள் அதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக முடிச்சுட்டு சொல்லிட்டீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, காங்கிரஸை தர்ம சங்கடம் ஆக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு பாரத பிரதமர். அன்பார்ச்சுனேட்லி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி, அதனால தான் மறுநாள் நான் சவுதி போனேன். சவுதி மன்னர் எனக்கு நண்பர்கள், நான் சிறுபான்மையருக்கு அவ்வளவு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். புரிஞ்சிட்டு இருக்காரு. புரிஞ்சிட்டு ஒரே வரி சார், ஒன்றும் நேரம் கடந்துட்டோம். ஒன்றும் இல்லை சார், யார் பிரதமர்னு I.N.D.I.A கூட்டணி சொல்லலை. அவங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம், ஆட்சி அமைச்சிருவோம், பிரதமர் ஆயிடுவோம்னு கனவு கண்டுறது மண்குதிரை. புது விவாதம், அது அவரவர்களுடைய தனிப்பட்ட தாலிகளை பற்றி சொல்லும்போது சீக்கியர் 84ல ஈழத்தமிழர்கள் தாலிகள் இல்ல வேண்டாம். புது விவாதம் வேண்டாம். விருந்தினர்கள் ஐவரின் நன்றி. விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.